வணக்கம் நண்பர்களே, ஹெல்த் தமிழ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இது வரைக்கும் எல்லா ரெசிபியும் வீட்டுக்குள்ளே செஞ்சு செம்மையாக போர் அடிக்குது. அப்படியே தோட்டத்தில் சில்லுன்னு காற்று வாங்கிக்கிட்டு கிளைமேட்டும் அப்படியே செம்மையாக இருக்குது. ஆஃப்டர்நூன் டைம் தான் இருந்தாலும் பனிக்காலன்றதுனால செம்மையாக கிளைமேட் இருக்குது. சில்லுன்னு காற்றடிக்குது. இந்த கிளைமேட்டில் சோறு கூட்டு குழம்பு செஞ்சு சாப்பிட்டா அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். அதுதான் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். அதோடு சேர்த்து அதில் இருக்க நன்மைகளும் தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் அற்புதமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சந்தோஷமும் ஹாப்பினஸும் எங்கே எவ்வளோ காசு கொடுத்து வாங்கினாலும் கிடைக்காது. இந்த வீடியோவை நீங்களும் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. இப்போ சோறு எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கள் வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் 1 கிலோ சோளம் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ நான் என்னடா சோளம் மூட்டையில் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? எங்கள் அப்பா விவசாயம் தான் பண்ணுறாங்க. நாங்கள் விவசாயம் பண்ணி இந்த மாதிரி சோளம்லாம் அறுவடை பண்ணி நாங்கள் இந்த மாதிரி மூட்டையில் தான் எடுத்து வச்சுப்போம். அதான் மூட்டையில் இருக்குது. இப்போ இதுலேருந்து 1 கிலோ அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 1 கிலோ சோளத்தை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உரல் தான் இங்கே உரல் பார்க்குறீங்களா, இதான் உரல். இந்த உரலில் பாதி சோளம் 1 கிலோவில் பாதி மட்டும் போட்டு உலக்கையை வச்சு நல்லா இடிச்சிக்கலாம். நீங்கள் உரலுக்கு பதிலாக நம்ம இப்போலாம் என்ன யூஸ் பண்ணுறோம், கிரைண்டர் தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் உலக்கையில் இந்த மாதிரி நம்ம கையால் செஞ்சு சாப்பிட்றது அது ஒரு தனி டேஸ்ட்டாக செம்மையாக தான் இருக்கும். இப்போ எங்கள் அப்பா தான் இந்த சோளத்தை இடிக்கிறாங்க. எங்கள் அப்பா கொஞ்ச நேரம் நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த உலக்கையை தூக்கி பார்த்தேன், என்னால் தூக்கவே முடியல கொஞ்சம் கூட. எங்கள் அப்பா ஈஸியாக பார்க்குறதுக்கு ஈஸியாக இடிக்கிற மாதிரி இருக்குது. நல்லா இடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எங்க அம்மாவும் ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ எதுக்குடா சோளம் இடிக்கிறோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? சோளம் ரொம்ப வேகமாக நல்லா இடிச்சிடக்கூடாது. அது மேலே ஒரு சொங்கு மாதிரி இருக்கும். அதை எடுக்கிறதுக்காக தான் இப்போ இடிக்கிறோம். அதனால கொஞ்சம் மெதுவாகவே இடிங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மெதுவாக இடிச்சுக்கலாம். பாருங்க, இப்போ இடிச்சு ஒரு முறத்தில் எடுத்து வச்சிருக்காங்க. இதை எங்கள் அம்மா கையில் எடுத்து பார்க்குறாங்க. அந்த சொங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதெல்லாம் எங்கள் அம்மா கையிலே அப்படியே இருக்குது. சோளம் மட்டும்தான் கீழே விழுந்துருச்சு. இந்த உலக்கையில் இதுதான் அடிபாகம். இதை வச்சு தான் நல்லா இடிப்பாங்க. ஆனால் என்னால் நிஜமாவே இந்த உலக்கையை தூக்கவே முடியல. நானும் எத்தனை டைம் சரி ஒரு டைம் தான் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன். பட் என்னால் சத்தியமாக முடியல. அப்புறம் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் தான் இடித்தாங்க. பாருங்க, இதுதான் உலக்கையை பார்க்காதீங்களாம் பார்த்துக்கோங்க. இப்போ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நல்லா இடிச்சாச்சு. இப்போ இடித்ததை ஒரு முறத்துக்குள்ள போட்டு நல்லா புடைச்சிக்கலாம். எங்கள் பாட்டி தான் புடைக்கிறாங்க. இப்படி புடைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேலே இருக்க சொங்கெல்லாம் தனியாக பிரிஞ்சு அது மட்டும் கீழே விழுந்துடும். சோளம் மட்டும் தான் அதில் இருக்கும். இந்த மாதிரி புடைக்க கூட எனக்கெல்லாம் தெரியாது. எங்கள் பாட்டி தான் இந்த மாதிரிலாம் புடைக்கிறாங்க. நானும் இதை செய்யலான்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டிகிட்ட கேட்டு வாங்கி ட்ரை பண்ணேன்னா சோளமும் சேர்த்து எல்லாத்தையும் கீழே கொட்டிட்டேன். இப்போ எங்கள் பாட்டி தான் அதை பண்ணுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலான்னு வெயிட் பண்ணுறேன். சீக்கிரமாகவே நானும் கற்றுப்பேன். இப்போ சோளத்தை புடைச்சிட்டாங்க. இதை தனியாக ஒரு குண்டானில் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ இதை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, நல்லா தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கிறாங்க. அந்த வாஷ் பண்ணுறதுனால கூட இப்போ புடைக்கும் போது ஏதாவது கொஞ்சம் சொங்கெல்லாம் அதில் இருந்துருச்சு அப்படின்னா வாஷ் பண்ணுறதுனால அந்த சொங்கு தண்ணியோட நின்றுக்கும். அதனால தான் நல்லா வாஷ் பண்ணுறாங்க. நல்லா கழுவி ஒரு 2 டைம் அந்த மாதிரி கழுவி எடுத்துக்கணும். பாருங்க, இப்போ எங்கள் பாட்டி அரிச்சிட்டு இருக்காங்க. அதாவது இதில் கல் கூட இருக்கும். எப்படிரா கல் வரும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நாங்கள் இதை இயற்கையான முறையில் எங்கள் வீட்டில் தானே செஞ்சு அதை எடுத்து வாசலில் போட்டு நல்லா ஒரு குச்சியை வச்சு தட்டுவாங்க. தட்டி அந்த சோளத்தை மட்டும் தனியாக எடுப்பாங்க. அந்த தனியாக எடுக்கும் போது கீழே மண்ணெல்லாம் இருக்கும்ல, அதில் சில இது கலந்துரும். அதனால தான் இந்த மாதிரி அரிக்கிறதுனால அந்த கல்லெல்லாம் தனியாக வந்துடும். அதனால தான் இந்த மாதிரி அரிச்சிக்கிறாங்க. இப்போ பாருங்க, அரிச்சாச்சு. இப்போ அப்படியே விட்டுறலாம். ஏன்னா அந்த சோளத்துலேயும் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அந்த தண்ணியில் நல்லா வடிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா வடிட்டோம். அதுங்காட்டியும் நம்ம போயிட்டு அங்கே இன்னைக்கு பானையில் தான் செய்ய போகிறாங்க. அங்கே பாருங்க, 2 சட்டி வச்சுருக்காங்க. வச்சு அடுப்பில் பற்ற வச்சுட்டாங்க. அதுக்குள்ளே தண்ணி ஊற்றிருக்காங்க. தண்ணி நல்லா காயணும். என்னடா 2 சட்டி வச்சுருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? ஒன்று சோள இன்னொன்று கூட்டு குழம்பு. அதை 2 சட்டி வச்சுருக்காங்க. இந்த சோள கூட்டு குழம்பு செய்யறதுக்குனே பானை வாங்கிட்டு வந்தாங்க. நம்ம எப்பயும் அந்த வீட்டில் வச்சு சில்வர் பாத்திரம் அதில் செய்யறதுக்கு இந்த மாதிரி சட்டிலாம் வச்சு செஞ்சால் அது இன்னும் தனி டேஸ்டாலாம் இருக்கும். அதுதான் மண்பானைலாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், அது பேர் மண் சட்டியாம். நான் எனக்கு பானைனே வாயில் வருது, அதான் அப்படி சொல்லிட்டேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த தண்ணி நல்லா காயிட்டோம். அதுங்காட்டி நம்ம போய் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சோளத்தை நல்லா இடித்து எடுத்துகிட்டு வரலாம். நாம் முன்னே இடித்தது என்னென்னா, அந்த மேலே இருக்க சொங்கு மட்டும் தான் இடித்தோம். இப்போ சோளத்தையும் இடிக்க போகிறோம். இப்போ இதையும் நம்ம உரலில் தான் போட்டு அடிக்க போகிறோம். இதெல்லாம் மிக்சி ஜார்லாம் வச்சு அரைக்கிறது இல்லை, உரலில் போட்டு அடிக்க போகிறோம். அப்போ தான் அதுவும் ஒரு செம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நான்லாம் இடிக்க போகிறதில்ல, எங்கள் அப்பாவும் அம்மாவும் தான் இடிக்க போகிறாங்க. அதுவும் நல்லா போட்டி போட்டு செமையாக இடிக்க போகிறாங்க. நான் இன்னும் வேடிக்கை தான் பார்க்க போகிறேன். பாருங்க, சோளத்தை நல்லா இடிக்கிறாங்க. இப்போ நல்லாவே இடிஞ்சிருச்சு.
இப்போ இடிச்சாச்சு. இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முரத்தில் போட்டு நல்லா புடைச்சிக்கிறோம். புடைச்சி அதுலேயும் வந்து நைஸாக இருக்கிறதெல்லாம் வந்து கீழே விழுந்துடும். அதான் நம்மளுக்கு தேவை. சிலது வந்து இடிஞ்சிருக்கும், சிலது இடிஞ்சிருக்காது. சோள மாவு மட்டும் தனியாக, அதாவது கீழே அங்கே துணி போட்டிருக்கோம்ல, ஏன் நம்ம தட்டு வச்சு ஓடையில் இதை புடைக்கலாம்ல, ஏன் வந்து துணி போட்டிருக்கோம் அப்படின்னா தட்டில் நம்ம பண்ணுறதுனால அது வந்து கீழே வந்து செதறும். ஆனால் இந்த மாதிரி துணி போட்டிருந்தோம் அப்படின்னா கீழே வந்து எதுவும் செதறாது. அதனால தான் துணி போட்டிருக்கோம். இப்போ வந்து நல்லா புடைச்சிக்கலாம். சோள மாவு தனியாக. இப்போ பாருங்கள், சோளம்லாம் மட்டும்தான் வந்து அதில் இருக்குது. அதெல்லாம் இன்னொரு டைம் நல்லா இடிக்கணும். பாருங்க, இதில் நம்ம இடித்த சோளத்தில் வந்து பாதி சோளம் இடியாமல் இருக்குது. அந்த சோளத்தை மட்டும் இப்போ தனியாக எடுத்து வச்சுருக்கோம். திருப்பி அதையும் உரலில் போட்டு நல்லா வந்து இடிச்சுக்கலாம். அதை இடிச்சிட்டு அதையும் திருப்பி வந்து புடைச்சி தனியாக எடுத்துக்கணும். பாருங்க, இப்போ வந்து சோள மாவு மட்டும் நல்லா தனியாக புடைச்சி எடுத்தாச்சு. இப்போ அங்கே தண்ணி காய வச்சுருந்தோம்ல, இப்போ போய் தண்ணி காஞ்சிருச்சான்னு பார்த்துட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லாவே தண்ணி வந்து காஞ்சிருச்சு, நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் சோளம்லாம் வந்து இடியில் கொஞ்சம் முழு சோளமாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த சோளம் போட்டு அந்த சோளம் வந்து நல்லா வேகணும். நல்லா வெந்ததுக்கப்புறமா பாருங்கள், இப்போ வந்து சோளம் வந்து நல்லாவே வந்து வெந்துருச்சு. பாதி கொஞ்சமாக வெந்துருச்சு. இப்போ வந்து கொஞ்சம் பாதி இடிஞ்சும் பாதி இடியாமல் கொஞ்சம் சோளம்லாம் இருக்குது. அதுக்கு பேர் கப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அந்த சோளத்தை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணலாம். இதில் வந்து கட்டி விழுவும். கட்டி விழுவாமல் நல்லா வந்து நாம் அதை நல்லா கலக்கிக்கணும். இப்போ வந்து இந்த சோளம் நல்லா வேகிற வரைக்கும் நல்லா கலக்கிக்கிட்டே இருங்க. அப்படி நீங்கள் கலக்கலை அப்படின்னா அது எல்லாமே கட்டி பிடிச்சிரும். அதனால் நல்லா கலக்கிக்கிட்டே இருங்க. பாருங்க, இப்போ வந்து நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது வந்து கஞ்சி. இந்த கஞ்சி வந்து கொஞ்சமாக வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இதில் இன்னும் நைஸாக நம்ம வந்து சோள மாவை அதாவது புடைச்சி வச்சுருக்கோம். அதை சேர்த்தும் போது நல்லா கட்டி பிடிச்சிக்கும். ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து சோள மாவு இருக்குல்ல, அதை வந்து நல்லா போட்டுக்கலாம். இப்போ நைஸ் மாவெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் இப்போ வந்து அடுப்பை எரிய தேவையில்ல. அப்படியே நம்ம வந்து நல்லா கிண்டணும். அதான் இந்த மத்து வச்சு நல்லா வந்து கிண்டிக்கணும். நல்லா ஓரளவுக்கு நல்லா கிண்டினதுக்கு அப்புறமா நம்ம இன்னும் கஞ்சி எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த தனியாக எடுத்து வச்சுருக்க கஞ்சியும் இதிலே வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறமும் நல்லா வந்து கிண்டணும். இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வந்து கிண்டிக்கோங்க. நீங்கள் நல்லா கலக்கினாதான் அது வந்து கட்டி விழுவாது. நல்லா கலக்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சோறில் என்னென்ன நன்மைகள் இருக்குது, அதை நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடலுக்கு என்ன நன்மை கிடைக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா? நீங்கள் சோறு சாப்பிட்றதுனால ஆற்றலை அதிகரிக்குது. அதாவது சோளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடலுக்கு தேவையான சத்து எல்லாமே சோளத்தில் இருக்கிறதுனால நாம் அன்றைக்கி ஃபுல் டே வந்து சோர்வடையாமல் ஃபுல் டேவும் எனர்ஜெட்டிக்காக செம்மையாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறமா சோளத்தில் வந்து புரதச்சத்து இருக்கிறதுனால, புரதச்சத்து மாவுச்சத்து இருக்கிறதுனால எலும்புகள் எல்லாத்தையுமே வலுப்படுத்துது. அதுக்கப்புறம் மூட்டு வலி பிரச்சனை, எலும்பெல்லாம் தேஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களாம் வந்து இந்த சோறு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. எலும்பெல்லாம் வந்து நல்லா வலுப்பெறத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறமா சோளத்துல வந்து கார்போஹைட்ரேட் இருக்கிறதுனால ரத்தத்தில் இருக்க சர்க்கரை அளவை வந்து அதிகரிக்காம அப்படியே மெயின்டைன் பண்றதுக்கு வந்து சர்க்கரை நோய் வராமல் இருக்கிறதுக்கு கூட ஹெல்ப் பண்ணுது. அப்புறமா சோளத்தில் வந்து தேவையான அளவுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நம்ம உடலில் வந்து நிறைய இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வயிற்று வலி, உடல் சோர்வு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கவும் செய்யுது. இப்போ நம்ம வந்து சோறு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்னென்ன நன்மை கிடைச்சதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். பாருங்கள், இப்போ வந்து சோறு செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதோட சேர்த்து கூட்டு குழம்பு செஞ்சிடலாமா? வாங்க, எப்படி கூட்டு குழம்பு செய்யறதுன்றத போய் பார்க்கலாம். சீரகம் 1 ஸ்பூனு, வரமிளகாய் ஒரு 4, துவரம் பருப்பு ஒரு 50 கிராம், பூண்டு ஒரு 6-7 பல் அளவு, கொத்தமல்லி கொஞ்சமாக. இது எல்லாமே நம்ம பச்சையாக தான் அரைச்சிக்க போகிறோம், ஆட்டிக்க போகிறோம். இப்போ நம்ம துவரம் பருப்பை தண்ணியில் போட்டு நல்லா 2-3 டைம் கழுவிக்கலாம். நல்லா தண்ணி விட்டு நல்லா அலசிக்கி கழுவிக்கலாம். கழுவி தண்ணி நல்லா வடிச்சிருங்க. இப்போ நம்ம சோறுக்கு செஞ்சோம் இல்லையா, அந்த சோள கப்பி தான் கொஞ்சம் சேர்த்திருக்கேன். அப்புறம் சுக்கு கொஞ்சம். இப்போ இந்த மிளகாய், கொத்தமல்லி, சீரகம், பூண்டு, துவரம்பருப்பு இது எல்லாமே நம்ம ஆட்டிக்கலாம். அதோட அந்த சோளமும் சுக்கும் சேர்த்து தான் எல்லாமே ஆட்டிக்கிறோம். எல்லாமே பச்சையாக தான் ஆட்டிக்கிறோம். இது எதுவுமே வறுக்கல. நைஸாக தண்ணி ஊற்றி நல்லா ஆட்டிக்கலாம். பாருங்கள், இப்படி தான் நான் ஆட்டிகிட்டு இருக்கேன்.
அது மிக்சிலாம் ஆட்டாமல் நான் ஆட்டுக்கல் தான் ஆட்டிகிட்டு இருக்கேன், இயற்கையான முறையிலேயே. இப்படி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழம்பு, ரொம்ப சத்துள்ள ஒரு உணவு. இப்போ நம்ம இதை ஆட்டியாச்சு. இப்போ நம்ம வந்து பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்துக்கிட்டு அந்த கல்லை கழுவி அந்த கல்லில் இருக்கிற தண்ணி நம்ம சுத்தமாகவே எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், சாந்தும் இருக்குது, அந்த தண்ணியும் இருக்குது. இப்போ வந்து மண் சட்டி வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா காயட்டும். ஆயில் காஞ்சதையும் கடுகு போட்டுக்கலாம். இப்போ வந்து 1 ஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரியட்டும். மண் சட்டியில் வச்சு சாப்பிட்றது ரொம்ப சுவையாகவும் இருக்கும், ரொம்ப சத்துள்ள ஒரு உணவு. கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போ வெங்காயம் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நான் அதை அறியவே இல்லை, அப்படியே நான் போட்டுக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வணங்கட்டும், கண்ணாடி பதத்துக்கு நல்லா வணங்கட்டும். அந்த பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வதங்கட்டும். நல்லா தலை விடுங்க, நல்லா வணங்கட்டும். இப்போ அந்த முருங்கைக்கீரையை நம்ம போட்டு எண்ணெயிலே போட்டு பரட்டிக்கலாம். முருங்கைக்கீரையில் வந்து இரும்பு சத்து இருக்கு, நம்ம டெய்லியுமே முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை சாப்பிட்றதுனால வெயிட் லாஸ் ஆகும். இப்போ நம்ம இந்த சாந்தை கரைச்சி ஊற்றிக்கலாம், கட்டி இல்லாமல் கரைச்சி ஊற்றிக்கலாம். ஏன்னா துவரம்பருப்பு போட்டுறதுனால குழம்பு வந்து கெட்டியாகும். நம்ம இப்போ குழம்பு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். கரைச்சி விட்டு நல்லா கலக்கி விடுங்க. நமக்கு குழம்பு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து ஒரு 3 லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சமாக தேவைக்கேற்ப, உப்பு தேவையான அளவு. ஏன்னா நம்ம சோள சோத்தில் வந்து உப்பு போடல, அதனால் நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்தியே போட்டுக்கோங்க. குடிச்சு பார்த்துட்டு கூட நம்ம மடியும் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதி வரட்டும். இப்போ தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். நல்லா கொதியும் அருமையாக வந்துருச்சு. பாருங்கள், குழம்பும் நல்லா கெட்டியாகவே வந்துருச்சு. நல்லா செம்மையாக வாசமும் அருமையாக இருக்குது. குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லாவே கொதி வரட்டும். இப்போ பார்க்கவே ரொம்ப செம்மையாக ஆசையாக இருக்குது, சாப்பிடணும் போல தோணுது. அதுவும் இந்த சோள சொத்துக்கும் கூட்டு குழம்பும் சொல்லியே வேண்டாம், அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோதாங்க, நம்ம கூட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி சின்ன வயசில் சாப்பிட்டது இப்போ ரொம்ப வருஷம் ஆகுது, இப்போ தான் இப்படி சாப்பிட்றோம். சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது சுமதி, சூப்பராக இருக்குது. மாமா சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. என் பையனும் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குதுமா அப்படின்னு சொன்னான். அருமையாக இருக்குதுமா, இப்படி எனக்கு வந்து வாரத்தில் ஒரு டைம் செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னான். உடம்புக்கும் ரொம்ப சத்து, நீங்கள் எனக்கு வாரத்தில் ஒரு டைம் செஞ்சு கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கூட்டு குழம்பும் சோள சோறும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்களா? இப்போ வந்து எங்கள் அப்பாவும் என்னோட பிரதர் கவினும் வந்து சாப்பிட்டு காட்ட போகிறாங்க. ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா தான் சாப்பிட்றாங்க, எனக்கு கொடுக்காம அவங்க 2 பேர் மட்டும் சாப்பிட்றாங்க. டேஸ்ட் செம்மையாக இருக்குன்னு எங்கள் அப்பா சாப்பிட்டு சொன்னாங்க. பாருங்க, கவினுக்கு ஊட்டி விடுறாங்க. கவின் இப்போ தான் சாப்பிட்றான். கவின் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கான். நீங்களும் உங்கள் குட்டீஸ்க்கெலாம் செஞ்சு கொடுங்க, அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செம்மையாக இருக்குது டேஸ்ட்டும்.
சரி ஃப்ரெண்ட்ஸ், சோள சோறு கூட்டு குழம்பும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும். தேங்க்யூ.